தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. பாணந்துறை கடற்பரப்பில் உதவி கோரும் மற்றுமொரு ஈரான் கப்பல் 300 சிறுவர்கள் தவிப்பதாக தகவல். குட்டியப்புலம் ஆதாகா பாடசாலையில் சாதனையாளர்கள் கௌரவிப்பு. அஜர்பைஜான் நாட்டின் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதலை நடாத்தியுள்ளது. ஈரானின் கப்பலை பொறுப்பேற்க இலங்கை தீர்மானம், ஜனாதிபதி அறிவிப்பு. மட்டக்களப்பில் சிறுமிக்கு நேர்ந்த கொடூரம், குற்றவாளிக்கு விதிக்கப்பட்டது 10 வருட கடூழிய சிறை. ஈரான் முன்னாள் ஜனாதிபதி உயிருடன். சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் குறித்து வெளியான அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். பாணந்துறை கடற்பரப்பிற்கு அருகிலுள்ள இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயத்தில் மற்றுமொரு ஈரானிய கப்பல் நங்கூரமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதில் சுமார் 300 சிறுவர்கள் உணவு மற்றும் குடிநீர் இன்றி தவிப்பதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் நீர் மற்றும் உணவு பெற்றுக்கொள்ள 24 மணி நேரத்திற்கு இலங்கையின் துறைமுகத்தை பயன்படுத்த அனுமதி கோரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உணவு மற்றும் குடிநீரின்றி தவிக்கும் குழந்தைகள் அதேவேளை இந்தியாவிலிருந்து புறப்பட்டு சென்றபோது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஈரானின் போர்க்கப்பல்களில் ஒன்றை தாக்கி மூழ்கடித்த 24 மணி நேரத்திற்குள் மற்றுமொரு கப்பல் அவசர உதவி கோரியுள்ளது. கடந்த வருடம் குட்டியப்புலம் ஆதாகா பாடசாலையில் இருந்து தேசிய ரீதியிலும் மாகாண ரீதியிலும் வெற்றி பெற்ற மாணவர்கள் கௌரவிப்பு நிகழ்வு நேற்று பாடசாலை முதல்வர் திருமதி நலாயினி சஞ்சீவன் தலைமையில் இடம்பெற்றது. இதில் கல்வி அமைச்சின் விஞ்ஞான கிளையும் இலங்கை விஞ்ஞான வளர்ச்சி முன்னேற்ற சங்கம் இணைந்து நடாத்திய இளம் விவசாய விஞ்ஞான போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்ற மாணவி நதீனா மற்றும் மாகாண மட்ட விசேட தேவை உடைய மாணவர் தடகள போட்டியில் 100 மீட்டர் 80 மீட்டர் நீளம் பாய்தல் என்பவற்றில் வெற்றி பெற்ற பவித்ரா ஆகிய மாணவர்கள் நினைவு கேடயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் தெல்லிப்பளை கோட்டக்கல்வி பணிப்பாளர் திரு அரசுகேசரி, வலிகாமங் கல்வி வலய விவசாய பாட ஆசிரிய ஆலோசகர் அருந்தவம், யாழ்ப்பாண களக்கற்கைகள் நிலைய முகாமையாளர் கோகுலராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தியும் இருந்தனர். அஜர்பைஜான் நாட்டின் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதலை நடாத்தியுள்ளது. பாடசாலை விமான நிலையம் மீது குறிவைத்து தாக்கப்பட்ட தாக்குதலால் இரு நாடுகளிடையே பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது. ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ட்ரோன்கள் அஜர்பைஜானின் நக்சிவன் என்ற பகுதியில் விழுந்து வெடித்து சிதறியுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து ஈரான் இஸ்லாமிய குடியரசு தெளிவுபடுத்தி விளக்கம் அளிக்க வேண்டும். எதிர்காலத்தில் மீண்டும் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க தேவையான அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அஜர்பைஜான் வெளியுறவு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மேலும் ஈரானுக்கு எதிராக பதிலடி நடவடிக்கை எடுக்கும் உரிமையை கொண்டுள்ளதாகவும் அஜர்பைஜான் கூறியுள்ளது. கொழும்பை அண்மித்த கடலிலுள்ள ஈரானின் 2வது கப்பலை பொறுப்பேற்க இலங்கை முடிவு செய்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது, என்ஜின் ஒன்று செயலிழந்ததாக சொல்லப்பட்டு ஈரானுக்கு சொந்தமான அந்த கப்பலை கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டுவராமல் திருகோணமலைக்கு கொண்டு செல்ல தீர்மானிக்கப்பட்டது. நாங்கள் இறையாண்மையுள்ள ஒரு நாடு, எந்த நாட்டிற்கும் சார்பானவர்கள் அல்ல. எங்கள் கடல் பிரதேசத்தில் இருந்து கோரப்பட்ட உதவியை ராஜதந்திர முறையில் கையாண்டோம். நாங்கள் அமைதியை விரும்புகிறோம். அனைவருடனும் நாங்கள் நட்புறவை பேணுகிறோம். நாங்கள் நடுநிலையான நாடாக மனிதநேய அடிப்படையில் செயற்படுகிறோம். இந்த பிரச்சனையை முன்வைத்து அரசிற்கும் நாட்டிற்கும் எதிரான கருத்துக்கள் வந்தன. சிறுவர்கள் அந்த கப்பலில் இருப்பதாக தகவல் பரப்பப்பட்டது. சிறுவர்கள் இருக்கிறார்கள், அரசு அவர்களை கவனிக்காமல் இருக்கிறார்கள் என்றுதான் அவர்கள் செய்திகளை பரப்புகிறார்கள். இது அரசியல் நோக்கம் கொண்டது என தெரிவித்தார். மட்டக்களப்பு கொக்கட்டிசோலை காவல்துறை பிரிவில் உள்ள பிரதேசம் ஒன்றில் 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை புரிந்த 55 வயதுடைய ஒருவருக்கு 10 வருட கடூழிய சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் தண்டப்பணம் செலுத்துமாறு மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரபாகரன் கடந்த 26ஆம் தேதி தீர்ப்பளித்தார். குறித்த பிரதேசத்தை சேர்ந்த சிறுமியை கடந்த 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 21ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் சிறுமியின் மாமா முறையான நபர்
கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் நீதிமன்ற பிணையில் வெளிவந்துள்ளார். இந்த வழக்கு மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் தொடர்ந்து இடம்பெற்று வந்த நிலையில் வழக்கு கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சந்தேக நபர் ஆவணங்கள் மற்றும் சாட்சிகள் மூலம் குற்றவாளியாக கண்டறியப்பட்டதை அடுத்து அவருக்கு 10 வருட கடூழிய சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் தண்டப்பணமாக செலுத்துமாறு நீதிபதி உத்தரவிட்டு தீர்ப்பளித்தார். ஷேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஈரான் முன்னாள் ஜனாதிபதி மஹ்மூத் அஹ்மதினெஜாத் கொல்லப்பட்டதாக வெளியான தகவல்கள் தவறானவை என்றும் அவர் உயிருடன் இருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சனிக்கிழமை இரவு தலைநகர் தெஹ்ரானை குறிவைத்து நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலின் போது முன்னாள் ஜனாதிபதி கொல்லப்பட்டதாக முன்னர் தகவல் வெளியாகியிருந்தன. அஹ்மதினெஜாத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் அவர் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டதாகவும் ஈரானிய வட்டாரங்கள் தெரிவித்தன. எனினும் வான்வெளி தாக்குதலில் அவர் இறந்ததாக முன்னர் வெளியான செய்திகளுக்கு மாறாக புதிய காட்சிகள் முன்னாள் ஈரானிய ஜனாதிபதி மஹ்மூத் அஹ்மதினெஜாத் உயிருடன் இருப்பதை உறுதிப்படுத்துகின்றன. வான்வெளி தாக்குதல் குறித்த முந்தைய கூற்றுகளை பொய்யாக்கும் வகையில் அஹ்மதினெஜாத் ஒரு கல்லறைக்கு வருவதை காணொளி காட்டுகிறது. நடைபெற்று முடிந்த 2025ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகள் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்கு பின்னரே வெளியிடப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை பரீட்சை ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த ஆண்டிற்கான விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி முதலாம் கட்ட மார்ச் 12ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரையும், 2ஆம் கட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரையும் நடைபெறவுள்ளதாக கூறியுள்ளார். சாதாரண தர பரீட்சைக்கான செயற்முறை பரீட்சைகள் ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடாத்தப்பட உள்ளதாக ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். இந்த மதிப்பீடு மற்றும் செயல்முறை பரீட்சை நடவடிக்கைகள் நிறைவடைந்த உடனேயே பெறுபேறுகளை வெளியிடுவதற்கான இறுதி திகதி தீர்மானிக்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடகொரிய ஜனாதிபதி கிம் யாங் உன் போர்க்கப்பல்களை தாக்கியளிக்கும் கப்பல் ஏவுகணை சோதனையை மேற்பார்வை செய்ததாக அந்நாட்டு அரசு செய்தி நிறுவனமான யோன்ஹாப் தெரிவித்தது. வடகொரியாவின் நம்பு துறைமுக நகரில் உள்ள கப்பல் கட்டும் தளத்திலிருந்து கடலில் இருந்து தரையில் உள்ள இலக்குகளை தாக்கியளிக்கும் ஏவுகணை சோதனையை கிம் மேற்பார்வையிட்டதாக வடகொரியாவின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் கடலிலிருந்து தரைக்கு ஏவுகணைகளை ஏவுவதை கிம் மேற்பார்வையிட்டார். மேலும் இந்த சோதனையை புதிய போர்க்கப்பலின் திறன்களின் முக்கிய அங்கமாக மதிப்பிட்டார். இது தனது நாட்டிற்கான கடல் பாதுகாப்பின் புதிய சின்னம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசும்போது இந்த வெற்றிகள் அனைத்தும் நமது கடல்சார் இறையாண்மையை பாதுகாப்பதில் ஒரு தீவிர மாற்றத்தை உருவாக்குகின்றன. இவற்றை அரை நூற்றாண்டு காலமாக நாம் அடியாத ஒன்று என்று அவர் விவரித்தார். ஈரானிய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை எதிர்கொள்ள பிற நாடுகளுக்கு உதவ தயாராக இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்ததிலிருந்து ரஷ்யா ஈரானிய தயாரிப்பான ஷாஹெட் ட்ரோன் எனப்படும் ஒருமுறை தாக்குதல் ட்ரோன்களை அடிக்கடி பயன்படுத்தி வருகிறது. இவை இலக்கை தாக்கியவுடன் வெடிக்கும் தன்மையுடையவை. இத்தகைய ட்ரோன்களுக்கு எதிராக போராடிய அனுபவம் உக்ரைனுக்கு அதிகமுள்ளதாக கருதப்படுகிறது. மத்திய கிழக்கில் நிலையை ஸ்திரப்படுத்தவும் உயிர்களை பாதுகாக்கவும் உக்ரைன் பங்களிக்க முடியும். எங்கள் கூட்டாளிகள் எங்களை அணுகி வருகின்றனர் என ஜெலன்ஸ்கி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். உக்ரைனின் பாதுகாப்பு திறனை பாதிக்காத வகையில் உதவி வழங்கும் விருப்பங்களை ராணுவ மற்றும் உளவுத்துறை அதிகாரிகள் முன்வைப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் நிபுணர்கள் நேரடியாக சம்பந்தப்பட்ட நாடுகளில் பணியாற்றுவார்கள். அணிகள் ஏற்கனவே ஒருங்கிணைப்பில் ஈடுபட்டுள்ளன. பொதுமக்களை பாதுகாக்கவும் நிலையை ஸ்திரப்படுத்தவும், குறிப்பாக பிராந்தியத்தில் பாதுகாப்பான கடற்பயணத்தை மீட்டெடுக்கவும் நாங்கள் உதவ தயாராக உள்ளோம் என உக்ரைன் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார்.